சுவிசேஷம் அறிவிக்க விருப்பமா? அதன் அடிப்படையில் நாம இன்னைக்கு தியானிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனத்துல பவுலோட வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. அந்த வசனம் எப்படியாவது சொல்லுகிறது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். நாம் பார்க்கிறோம், தாமதமின்றி கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று அவன் பிரசங்கித்தான் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கலாம், இந்த இடத்துல இந்த வசனத்துல 3 முக்கியமான காரியம். நான் ஆர்வமா இருக்கிறேன், தேவனுக்காக பயன்படணும், தேவனுக்காக தேவனை அறியாத மக்கள் மத்தியில போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லணும் அப்படின்னா பவுலோட வாழ்க்கை ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பவுலோட வாழ்க்கையில நாம் பார்க்கலாம், பவுலை ஆண்டவர் சந்தித்த உடனே பவுல் செய்த காரியங்கள் தாமதமின்றி. இந்த வார்த்தை கீழே 2 முக்கியமான அர்த்தம் உண்டு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று வெட்கப்படவில்லை. அதைத்தான் பவுலே எழுதியிருக்கிறார். நீங்க பார்க்கலாம், ரோமர் புத்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்துல சுவிசேஷம் அறிவிக்க நான் வெட்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லுகிறார். அவர் வெட்கப்படவே இல்லை. முதல் காரியம் என்ன தேவை என்று நாம் பார்க்கும்போது, வெட்கப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல வெட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இவர்கள் ஏதாவது யோசிச்சிருவாங்களா, நான் இயேசுவை குறித்து நான் வேலை பார்க்கிற ஸ்தலத்துல என்னோடு இருக்கிறவர்கள், என்னோட சொந்த பந்தம், என்னோடு பயணிக்கிறவர்கள், அவர்களுக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கு, நான் சொல்லிட்டேன்னா ஏதாவது நினைப்பார்களா அப்படி என்று அந்த வெட்கம் அநேக நேரங்கள்ல நம்மளை அவருடைய ஊழியத்துல பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு சென்று விடும். முதல் காரியம் வெட்கப்படக்கூடாது. 2வது காரியம், தாமதமின்றி என்ற அந்த வார்த்தையின் கீழே முதல் வெட்கப்படுதல். 2வது நான் பார்த்தோம் என்றால் பயம் இல்லை. பவுலுக்கு பயமே கிடையாது. 2வது பயம் இல்லாமல், தாமதமின்றி அப்படின்னா இமீடியட்லி, இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கிறது இமீடியட்லி, தாமதமின்றி. அவர் பயமே இல்லை, பயம் இல்லாமல். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், பயமுள்ள ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கல, அப்படி தைரியம் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப 2வது பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்துக்கு. ஏனென்றால் வேத வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த சமயத்திலும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். அதனால முதலாவது வெட்கப்படக்கூடாது, 2வது பயப்படக்கூடாது என்று நான் பார்க்க முடிகிறது. 3வது கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று, அதுதான் சுவிசேஷம். கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றதுதான் ஒரு பெரிய சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கத்தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால தேவனை குறித்து அறிவிக்க போது நாம் கிறிஸ்துவை குறித்து நன்றான அறிவில் இருக்க வேண்டும். அதே போல அவர்தான் தேவனுடைய குமாரன் என்பதை, ஏனென்றால் நமக்கு அப்படியாகத்தான் வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அவர் தேவனுடைய குமாரனாக அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அதோடு சேர்த்து அவர் இந்த பூமியில வாழ்ந்து அவர் தன்னுடைய ஜீவனை உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும், அதாவது இன்னும் இயேசுவை அறியாத மக்கள், இயேசுவை அறியாத எல்லாருக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து, அதே போல 3ஆம் நாள் உயிர் தெளிந்த அந்த வல்லமையின் அந்த ஒரு பெரிய காரியத்தோடு பரிசுத்த ஆவியானவராக இப்போது இந்த அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையில அவர் ஜீவனுள்ள தேவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால 3வது சுவிசேஷத்தை தெளிவாக அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நபர்கிட்ட போய் இயேசுவை குறித்து சொல்லும் போது, அவர் யார், அவர் எப்படி வந்தார், அவர் எப்படி வாழ்ந்தார், எதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், எப்படி உயிர் தெழுந்தார், இப்போது எப்படி இருக்கிறார் என்பதை தெளிவாக சொல்லுவதுதான் சுவிசேஷம். அதனால இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், இந்த வசனத்தில் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவர் பிரசங்கித்தார். அதுல பார்க்கிறோம், வெட்கப்படக்கூடாது, 2வது பயப்படக்கூடாது, 3வது கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை தெளிவாக நமது சொல்லுபவர்களாக, அது தனி நபராக இருக்கலாம், ஒரு சின்ன கூட்டத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாக இருக்கலாம், பெரிய இடத்துல கூட இருக்கலாம், தெளிவாக சொல்ல நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.